இன்னைக்கு நம்ம 3 ஸ்பூன் கிச்சன்ல சண்டே ஸ்பெஷல் மட்டன் உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்ய பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1.5 சில் தேங்காய், 2 பல் வெள்ளைப்பூடு, 7 துண்டுகள் இஞ்சி, 9 மிளகு, 2 டீஸ்பூன் கசகசா, 3 டீஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம குழம்பு ரெடி பண்றதுக்கு ஒரு குக்கர்ல 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 25 சின்ன வெங்காயத்தை வெட்டி உள்ள சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மட்டன் உள்ள சேர்க்க போறோம். இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்புக்கு 350 கிராம் கறி எடுத்து அதை நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம். இதை இப்ப குக்கர்ல சேர்த்துக்கலாம். மட்டனை உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்ல வச்சு கறியை வதக்கும் போது அதுல இருந்து வர தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சுக்கிற பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கலாம். பேஸ்ட் உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் கறியில எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கறியை நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல குக்கரை மூடிட்டு 4-5 விசில் ஹை ஃபிளேம்ல கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். கறி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் உருளைக்கிழங்க உள்ள சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நாங்க 1/4 கிலோ அதாவது 250 கிராம் உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு உள்ள சேர்த்துக்கிறோம். இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் குக்கரை மூடிடலாம். இதை ஹை ஃபிளேம்ல 2 விசில் வரை வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணிட்டு குழம்பு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம சுவையான மட்டன் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மட்டன் உருளைக்கிழங்கு குழம்பு சாதத்தோட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம 3 ஸ்பூன் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.